உடனடியா அந்த புயலுக்கு போய் நம்ம ஊருக்கு மண்ணை காப்பாற்ற தங்கச்சி. சென்னை வந்து பெரிய நகரம், உடனே சுத்தமாகணும். ஒரு வாரத்துக்குள்ள சென்னை திரும்ப கிடைக்கணும். நீங்க அம்மா மட்டும் இல்ல, புதுக்கோட்டை, தஞ்சாவூர்ல நிறைய பேர் போயிருக்காங்க. அவ்வளவு பேர் சேர்ந்து சுத்தம் பண்ணதுனாலதான் இப்ப சென்னை ஓரளவுக்கு வந்துருச்சு. நமக்கு சந்தோஷம். நிறைய இப்போ வந்து மழை வெள்ளத்தில் நிறைய பேருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சில உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேர்ந்துமே நம்ம நண்பர்கள் நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்த உடனே கேட்டது எப்படி இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுனால எங்களுக்கு அந்த பணத்தை வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணல, நம்ம கஜாலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ஒர்க்கு போய்கிட்டே தான் இருக்குது. அதில் குறிப்பாக இன்றைக்கி வந்ததுக்கு ரீசன் வந்து எல்லாருமே அறந்தாங்கிலேருந்து வந்து சென்னைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நிற்கிற எல்லாருமே அறந்தாங்க துப்புரவு தொழிலாளர்கள் தான். இவங்க வந்து சென்னையை வந்து சுத்தம் பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்களை சந்தித்து அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான சில விஷயங்கள் மட்டும் நான் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். தொடர்ந்து என்னோடய பணி வந்து போய்கிட்டே தான் இருக்கும். சென்னை பெரும் வெள்ளத்துல சீக்கிரமா நம்முடைய சென்னை சுத்தமான சென்னையா நமக்கு கிடைக்கணும்னு ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து துப்புரவு தொழிலாளர்கள் சென்னைக்கு வந்து வேலை பார்த்தாங்க. அறந்தாங்கி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர்னு நிறைய இடங்கள்ல இருந்து துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையை வந்து சுத்தப்படுத்தினாங்க. அது நிறைய பார்த்தோம். நாங்க களத்துல நிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க, சென்னை வெள்ளத்துல மட்டும் பாதிக்கப்படல, குப்பைகளால நிறைந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அதை கண்ணால பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ அதை பத்தி கவலைப்படாம ஒரு சில இடத்துல எல்லாம் நிக்கவே முடியல, அவ்வளவு நாத்தம் இருந்தது. ஆனா அந்த இடத்துல கூட இறங்கி சுத்தம் பண்ண அத்தனை துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்துல கரம் சார்ந்த நன்றியை நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். அது அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிட முடியாது, அப்படியே நம்ம கடந்து போயிட முடியாது அப்படின்னு தோணிட்டே இருந்தது. அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. இன்னைக்கு அறந்தாங்கியிலிருந்து சென்னைக்கு போன துப்புரவு தொழிலாளர்களை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு என்னால முடிஞ்ச சில உதவி தொகைகளும் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க எங்க கூட பேசின விதமா இருக்கட்டும், நாங்க அவங்க கூட பேசின விதம் எல்லாமே நல்லா இருந்தது. சென்னைக்கு வந்து உதவி செஞ்ச அவங்களுக்கு நானும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் நேர்ல வந்திருக்கேன். உங்க ஊர்கள்ல இருந்து எல்லா துப்புரவு தொழிலாளர்களுக்கும் நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்கிறேன். நன்றி. ஆமா பேசுனீங்க. நடுவில் போன் பேசினேன். ஆக்சுவலா உங்கள்கிட்ட உங்களை அங்க வந்து சந்திக்க முடியல. 3 ஏரியா போனாங்க. மறைமலை நகர், அடுத்து வந்து வலசரவாக்கம். வலசரவாக்கம் 2 நாள் வந்தேனே. ஆமா ஏரியா ஒவ்வொரு வார்டுக்கு வலசரவாக்கம், ஆலந்தூர். சரி. அப்புறம் கடைசியா போன ஏரியா தான் கொஞ்சம் டஃப்பான ஏரியா. எந்த ஏரியா? சேமஞ்சேரி, பெருந்துறை, திருலிங்க ஒர்க் இருக்கு. அவ்வளவு அங்க பயங்கரமான பரவாயில்ல. இங்கே அவ்வளவு தூரம் போயிட்டு அவ்வளவு பெரிய நன்றி. அந்த காரெல்லாம் சேர்த்தாச்சு அதே ஏரியாவா? ஃபுல்லா கிளீன் பண்ணீங்களா? ஒரு குவார்டர்ஸுக்கு அதாவது 150 வந்து 250 குவார்டர்ஸ் இவ்வளவு கிளீன் பண்ணிட்டு தான் வந்தீங்க. பெரிய விஷயம். நம்ம ஊர்ல இருந்து போனதுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, சந்திப்போம் கண்டிப்பா. மேடம் வரேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.